தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று நாங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது இங்கே ஒரு 6-7 இளைஞர்கள் மிக அழகாக தெளிவாக அதே நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை வழங்கிய அந்த தம்பிமார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் புதியதாக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தினுடைய தற்காலத்தில் உயிர்நாடியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர்கள் நீங்கள். உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமாக ஒன்று திரட்டி இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்க வந்திருக்கின்ற உங்களை நான் மனதார வருக 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 என்று கழகத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். உங்களுடைய பணி மிக உயர்ந்த பணி. இந்த பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முழுமையாக தன்னலம் இல்லாமல் பொது நோக்கத்தோடு இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து 8 கோடி தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய நிலையிலே ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மாற்று கருத்தில்லை, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தேசிய கட்சிகள் இருக்கலாம், ஆனால் அந்த தேசிய கட்சிகள் கூட தமிழகம் என்று வருகின்ற பொழுது நாம் தான் முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் சொற்பமான தொண்டர்களை உள்ளடக்கி வைத்திருந்தாலும் கூட இன்று இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த மாய தோற்றத்தின் வாயிலாக தமிழகத்தில் நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்றும் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்றெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே இந்த தொழில்நுட்பம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் கூட்டமே இல்லாத கட்சிகள், தொண்டர்களே இல்லாத கட்சிகள் கூட இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதோ நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறோம் என்று தமிழகத்திலே சில கட்சிகள் நடமாடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலுவான மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய இந்த அமைப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையே டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசிய கண்டத்திலேயே தகவல் தொழில்நுட்பத்தை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி அரசியலுக்குள் கொண்டு வந்து இது நாம் முதன்மையாக இருக்கிறோமா என்று சொன்னால் முதன்மையாக உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களோடு கலந்து கொண்டு நமக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது எதற்கு என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முதல் எதிரி, முற்றுமான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த ஊடகங்கள் நினைத்தால் கூட அந்த உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வருகிறது என்று வந்துவிட்டால் உடனடியாக ஊடகங்களுக்கு எச்சரிக்கை மணி ஆட்சியாளர் அளிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஊடகங்கள் கூட ஜனநாயகத்திலே நிற்காமல் தொழில் ரீதியாக பின்வாங்கி வருகிறார். அப்படி தொழில் ரீதியாக பின்வாங்குகின்ற அந்த சூழலில் உண்மைகள் ஏமா தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கணும், யாரும் பேசாதீங்க, இளைஞர்கள் கேளுங்க. அப்படி ஊடகங்கள் வாயிலாக உண்மை தெரிவதற்கு வரவில்லை என்று சொன்னாலும் அது தனியார் நிறுவனங்கள். தனியார் நிறுவனம் என்று வருகின்ற பொழுது ஆட்சியாளர்
சில பிரச்சனைகளை வருகின்ற பொழுது ஒதுங்கிக் கொள்வது என்பது இயற்கை, அது இயற்கை நியதி. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம், இந்த ஊடகம் நம்மிடத்தில் இருக்கிறதே, நம்முடைய இடத்துல இருக்கிறது. நாம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். சிறிய கட்சிகள் கூட ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரு மார்க்கம் போட்டுக்கிறாங்க. ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, பெரிய கூட்டம் கூட இல்லை, 10 பேர் இருக்கிறாங்க. அந்த வர செய்தியை முடிச்சு எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க, அந்த சொன்ன கருத்துக்களில் எத்தளவுக்கு உண்மை இருக்கிறது, அந்த சொன்ன கருத்துக்களில் உண்மை இருந்தாலும் கூட அதை மாற்றி எப்படி மக்களிடத்தில் திருத்தி கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது, இது ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு வாரம் போட்டுக்கலாம், வாரம் போட்டு உடனே பேசுறான், யூடியூப் ரெடி பண்றான், யூடியூப் ரெடி பண்ணி அதுக்கு 2 பேர் தயார் பண்றான். 2 பேர் தயார் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இன்னொருத்தர் பதில் சொல்றான். கேள்வி கேட்கின்றவர் யாரை தாக்க வேண்டுமோ, யாருக்கு வெளிப்படையாக எதிர்த்து கருத்துக்களை சொல்ல வேண்டுமோ அவர்களை பற்றி கேட்கிறார்கள். அப்படி எதிர்த்து கருத்து சொல்லக்கூடிய நபர் அந்த கட்சியையோ அல்லது தனிநபரையோ அந்த கட்சியினுடைய தலைவரையோ அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். அந்த விமர்சனம் செய்வது என்பது உடனடியாக மக்களிடத்தில் சென்று சேர்கிறது. ஊடகங்களில் கூட டிவி தொட்டால்தான் செய்திகள் தெரியுது. ஆனால் இங்கே சொன்னார்களே, வாட்ஸ்அப்பில் ஆகட்டும், சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அல்லது எக்ஸ்ட்ராம் ஆகட்டும், பேஸ்புக் ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் கையிலே அந்த நம்முடைய செல் போன்ற கையிலே இருக்கிறது. அதை நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு தட்டினோம் என்று சொன்னால் அடுத்த வினாடியே நாம் அந்த செய்தியை தெரிந்து கொள்வோம். இது ஆர்வமுடையவர்கள் ஒரு தலைவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அந்த தலைவர் சொன்ன கருத்து அவர் உண்மையை சொல்லியிருக்கிறாரா, அல்லது உண்மைக்கு மாறான கருத்தை சொல்லியிருக்கிறாரா, அல்லது எதிர்கட்சி தலைவர் சொன்ன கருத்தில் மக்களுக்கு போய் சென்றுவிடும் என்பதற்காக அதை திருத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது உண்மைக்கு மாறாக இருந்தால் உடனே அதற்கு கவுண்டர் நாமே போடலாம். நான் தான் ஒரு தலைவனாக இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் மட்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு இணையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய திரு ஸ்டாலின் என்ன கேட்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறாரே என்று கேட்ட பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால், ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இருந்திருந்தால், நாம் ஏற்றுக்கொண்ட பதவி ஒரு முதலமைச்சராக இருக்கிறோம், நாம் மக்களுக்கு வருகிற இடத்தில் இருக்கிறோம், அதே போல மக்களுடைய பிரதிநிதியாக நேற்று வரை முதலமைச்சராக இருந்து இங்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அறிக்கைக்கெல்லாம் நான் மதிப்பதில்லை, எதிர்கட்சி தன்னுடைய அறிக்கையை நான் மதிப்பதில்லை. எதிர்கட்சி தன்னுடைய அறிக்கையை மதிப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் நேற்று வரை எதிர்கட்சி தலைவர், இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியார் நேற்று முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி முதலமைச்சராக இருந்த பொழுது இன்று இருக்கின்ற இந்த ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தும் பொழுது அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் மதிப்பதில்லை என்று சொல்லவில்லை, மாறாக ஆதாரத்தோடு கருத்துக்களை சொல்லி மக்களிடத்திலே ஆட்சியுடைய பெருமையை சொல்கிறார். இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணணும். நம்ம வேலைங்கிறது கம்பேரிசன் தான். ஸ்டாலின் சொன்னார், எங்க தலைவர் அப்ப இருந்தார் முதலமைச்சர், அப்ப இதே கருத்தை எதிர்த்து சொன்னார். நீ சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்க, உங்களுடைய வேலையை. இன்னைக்கு இந்த புயல் இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இதே ஸ்டாலின் நம்முடைய மாண்புமிகு நகரத்தினுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சர் இருந்த பொழுது இது போன்று இருந்த சொன்னேன், நீ 6 கட்சியா வந்திருக்கிற, நீ 8 லட்சம் கொடுத்த, 5 லட்சம் கொடுத்த, யாரை ஏமாத்துகிறார், மக்களை இது தெரியணும். இது உடனே மக்களுக்கு போகணும். இது ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். நீங்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ஏற்கனவே சொன்னாங்க, வாட்ஸ்அப் போட்டா மாறி மாறி போயிட்டா ஒரு தாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துறாங்க. அதே மாவட்டத்தில் போகிறது, ஒடிஜா போகிறது, கேச்சா போகிறது, அதே போல போகும்போது அதே செய்தி வரும்போது பார்க்கிறவங்களுக்கு ஒரு சலிப்பு வருது. உடனே அந்த பேர் வரும்போது
அதே வேலை 24 மணி நேரம் செல்லோடு இருக்கணும். ஒவ்வொரு தலைவர் பேசுறதை வாட்ச் பண்ணணும், ஊடகத்தை பார்க்கணும், அவங்க பேசுறதை வச்சுக்கிட்டு போடலாம். ஒருத்தரால முடியும், ஆனால் சிரமம். அதே நேரத்தில் இந்த தம்பி சொன்னார், நீங்க பேசுகிற தம்பி ஒருவர் சொன்னார், நான் ஓரிடத்தில் உட்கார்ந்து அனைவரும் உட்கார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக சிறப்பான செய்திகளை நாம் கொடுக்க முடியும். உண்மை. அதற்குரிய வாய்ப்புகளை, வசதிகளை மாவட்ட கழகம் உடனடியாக 15 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும் என்பதை நான் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்க டெய்லி வருவாங்க ஆபீஸ். டெய்லி வந்து உட்கார்ந்து தினமும் நம்முடைய போட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்ன கருத்தை சொல்லுகிறார், அந்த கருத்தினுடைய ஆழம், அந்த கருத்தினுடைய எதிர்வினை, ஆளுநர்கள் செய்த தவற்றை எந்த அளவுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த சுட்டிக்காட்டிய கருத்தை நம்முடைய தோழர்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அது முக்கியம். இப்பொழுது அன்பு சகோதரிகள் நிறைய இப்ப வந்து செல்ல கையில் வச்சுக்கிறாங்க. நானே கூட என் வீட்டில் பார்ப்பேன், என்னுடைய பிள்ளைக்கார் எப்பவுமே கையில் வச்சிருந்தது. இந்த செல்லு வந்த பின்னாடி அவங்க நிறைய அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அதாவது சாமி பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது நம்ம செய்தி வருது, தட்டி பார்க்கறாங்க. அந்த டேஸ்ட் வந்துச்சுன்னா சாமி பாட்டு எவ்வளவு பார்க்கறாங்களோ அவ்வளவு பாட்டு அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. பெண்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துச்சு. பெண்கள் மத்தியில் போச்சுன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் பெருசா நம்பி இருக்கிற 1000 ரூபாய் தான். இந்த 1000 ரூபாய் நாம கொடுத்துறோம், அந்த சகோதரிகள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால அதனுடைய பின்விளைவுகள்ல எவ்வளவு தூரம் நமக்கு ஆபத்தையும் எவ்வளவு தூரம் நமக்கு கூடுதலான நிதியை நமக்கு வசூல் பண்றாங்க அப்படின்னு சகோதரிகள் நீ கரெக்டும் இல்லை. நம்ம ஆட்சியில் இருக்கும்போது போடணும். அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு மின்சார விலை வந்தது. இந்த ஆட்சி வந்த பின்னாடி ஒரு யூனிட் மின்சாரம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக உங்களுடைய குடும்பத்தில் 1000 யூனிட் வந்துச்சுன்னா நம்ம ஆட்சி வரும்போது 9000 கட்டுறீங்க, இந்த ஆட்சிக்கு வரும்போது 12,000 கட்டுறீங்க. அப்போ 2 மாசத்திலேயே 3000 ரூபாய் சேர்த்து கட்டுறீங்க. அவங்க ஒரு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனா 3000 ரூபாய் கரண்ட் பில்ல வந்து சேர்த்து கொடுக்கும். தண்ணி இருக்கு, பல எல்லா இதை நாம கொண்டு போறோம். இதை கொண்டு போவதற்கு நீங்கள் நடவடிக்கை. அதோடு மட்டும் இல்லை, நீங்க மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒவ்வொரு பூத்தை நம்ம கிளைக்கடைகளை ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பொதுச் செயலாளர்கள் கிளைக்கடைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பூத்துக்கும் கிளைக்கடைகள் போடுறாங்க. அந்த ஒவ்வொரு பூத்துல இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் அதுல முடிஞ்சவர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையவர்கள் ஒரு 2-3 பேர், தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையவர்கள் ஒரு 3-4 பேராக இருக்கும். அந்த 3-4 பேர்ல செய்தியில நீங்க அந்த பூத்துல நீங்க நல்லா குடியிருக்கீங்க. அங்க குடியிருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட எப்படினாலும் தொடர்பு இருக்கும். உங்க உறவினர்கள் இருப்பாங்க, உங்க நண்பர்கள் இருப்பாங்க, தினமும் பார்க்கக்கூடிய முகங்கள் இருக்கும். வெளியில போகும்போது பார்த்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த தகவல் நுட்பம் மூலமாக அவருடைய எண்களை எவ்வளவு நீங்க நினைச்சு அவங்கள பேசு தப்பு இல்லை, சேருங்க சார், சேர்க்கணும். அவங்க சில சகோதர வியாபாரிகள் வந்து ஆனா சேர்த்துக்குவாங்க. நீங்க 1000 பேர் இருக்கா, 1000 பேர்ல எப்படி இருந்தாலும் 900 பேர்ல போட்டு 900 பேர்ல ஏதோ ஒரு 3-4 பேரும் உங்களுடைய நம்பர், உங்களுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அவங்க போட்டு போயிடுச்சுன்னா நீங்க ஒரு செய்தியை போடுறீங்கன்னு வச்சீங்க. அந்த செய்தி அந்த பூத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் போடுறீங்கன்னா அந்த செய்தி அந்த தொகுதி அந்த பூத்துல இருக்கிற பொதுமக்களுக்கு எல்லாரும் போய் சேர்ந்து அந்த பொதுமக்களுக்கு எல்லாரும்
அவர் படிக்கும் போது குறைகளை கண்டறிந்து கொள்வார்கள். அப்ப அவங்க குறைகளை கண்டறியும் போது நிறைய நம்ம ஆட்சியில் என்ன இருக்குது அப்படின்றது ஞாபகப்படுது மறுக்கிறோம். ஏன்னா நாம நிறைய செஞ்சிருக்கோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் போட்டதுக்குரிய எடப்பாடி அவர்களும் இந்த தமிழகத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை தொடர் திட்டங்களாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர் திட்டம் ஒரு திட்டம் கொடுத்து புரியல. தொடர் திட்டம் தான் புரட்சித்தலைவர் சட்டம் கொடுக்கிறார். தொடர் திட்டம் போயிட்டு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுத்தாங்க. தொடர் திட்டம் போயிட்டே இருக்கு. புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சட்டை கொடுத்தாங்க, லேப்டாப் நிறுத்திட்டாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, புக்கு கொடுத்தாங்க. போயிட்டே இருக்கு. நிறுத்த முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் நிறுத்த முடியாது. ஏன்னு சொன்னா இந்த சமூக மாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், இந்த சமூகம் வளர்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். வேற எந்த கட்சியும் எந்த ஆட்சியுமே சமூக மாற்றத்திற்கான திட்டத்தை எந்த மாநிலத்திலும் கொண்டு வரவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்த திட்டத்தை கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தை எடுத்து சொல்லணும். இந்த திட்டத்தை சொல்லணும். அதாவது இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு படிச்சிருக்காங்க, இவ்வளவு உயர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லா பெண் பிள்ளைகளும் வேலைக்கு போகுது. கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை டிப்ளமோ முடிச்சிருந்துச்சுன்னா அந்த பெண் பிள்ளை வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு ஃபேக்டரி போகுது. இதை கம்பேர் பண்ணணும். இவங்களுக்கு தான் வேலை. இவ்வளவு பிள்ளைங்க வேலைக்கு போகுது. இந்த பிள்ளைங்க படிச்சது எந்த காலத்துல, படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது எந்த ஆட்சியில், யார் முதலமைச்சர் ஆக்கும் போது, எந்த திட்டத்தின் அடிப்படையில் இவங்க படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு ஓலா கம்பெனிக்கு போறாங்க, ஷூ கம்பெனிக்கு போறாங்க. இந்த ஷூ கம்பெனி ஓலா கம்பெனி யார் கொண்டு வந்து? அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்தது. ஷூ கம்பெனி அம்மா கொண்டு வந்து, புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்து. ஓலா கம்பெனி எடப்பாடியார் கொண்டு வந்து. இந்த ரெண்டு கம்பெனியும் போறாங்க. படிச்சு முடியும்னா அண்ணா திமுக ஆட்சியில் படிக்க வைத்து படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பதற்குரிய தொழிற்சாலைகளும் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி, கொண்டு வந்தது எடப்பாடியார். இத மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணீங்கன்னா தான் சுவாரஸ்யமா இருக்கு சப்ஜெக்ட். சும்மா வளவளன்னு தான் படிக்க மாட்டான். 2 வரி 4 வரி 2 வரி இவ்வளவு. அந்த 2 வரிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த 2 வரிக்கு அன்னைக்கு முழுசா அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. படிச்சுட்டான்னா அன்னைக்கு முழுசா அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணும். அது மாதிரி கண்டென்ட் எப்போ ரெடி ஆகுதுன்னா ஆனா திங்க் பண்றது தான். இப்ப இருக்கிற வர 22 பழத்தான் இருக்கு. ஆனா அந்த புதிய சிந்தனைகள் போட்டீங்கன்னா அங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நாகரிகமான வார்த்தை ஸ்டாலின் சொல்லுமே சொல்லக்கூடாது, நான் மதிக்கிறது சொல்லக்கூடாது. நாகரிகமான நம்ம வார்த்தைகள் வெளியில போச்சுனாவே எதிரிகள் கூட அந்த வார்த்தையை மதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. அதனால அதுக்கு நீங்க தயாரிங்க. இப்படி தயாராகி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரமாதமா இப்ப சொன்னார் நம்முடைய மண்டல செயலாளர் அழகா இருந்தா சொல்லி சொன்னார். அந்த ஃபீல்ட்ல இன்னைக்கு எவ்வளவுதான் மேடை போட்டு பேசலாம், அந்த மேடையில் போடும்போது பேசும்போது ஒரு 100 பேர் 500 பேர் அதிகபட்சமாக 1000 பேர் அதிகபட்சமாக ஒரு 2000 பேர் இதுக்கு மேல நிற்க முடியும். அந்த 2000 பேர் அந்த மீட்டிங் முடிச்சு கேட்கறானா அப்படின்னா கிடையாது. வரா உட்காரான், ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசும்போது கேட்கறான், போர் அடிச்சுன்னா டீ வைக்கிறான். முழுசுமா அந்த பொதுக்கூட்ட மேடையில் என்ன கருத்து சொல்றான்னு கேட்கறாங்கன்னா கேட்கறது. ஆனால் அவன் கையில இருக்கிற செல்லுக்கு போகும்போது ஒரு முறை 2 நாள் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது அடுத்தது உன் பேர் ஞாபகம் வரும். உங்க பேர் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு வரும்போது 9 அடி ஒரு போகும்போது ஓ என்ன பேசுறேன் தம்பி பார்க்கலாமே வந்துடும். அதனால நம்முடைய எதிரி திரு ஸ்டாலின் என்ன கருத்து சொல்றாங்க, நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க, இந்த சமூகவியாளர்கள், அப்புறம் இந்த விமர்சகர்கள். இந்த விமர்சகர்கள் ஒரு சில பேர் தான் நாணயமா இருக்காங்க. நிறைய பேர் காசு வாங்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காசு வாங்கி பேசுறோம், என்ன பேசுறதே தெரிய மாட்டேன். ஜாதி பத்தி பேசுறான், மதத்தை பத்தி பேசுறான், தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றான். இவனுக்கு எல்லாம் நெத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கும், நெத்தியில் அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஜாதி பத்தி பேசுறா எங்க கட்சி ஜாதி இல்லையா, எங்க கட்சி அண்ணா திமுக,
எங்க கட்சிக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய நலன் கருதக்கூடிய அளவிலே அண்ணாவுடைய கொள்கையை முன்னடக்கி உருவாக்கிய இயக்கம் ஒட்டு மாதிரி அடிச்சா அடுத்த பேசலாம். மதத்தை பத்தி அவன் பேசலாம். உங்களுக்கு அதான் தொழில், எங்களுக்கு அது தொழில் இல்லை. எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம். மதத்தை வைத்து அரசியல் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக இல்லை. மக்களை வைத்து அரசியல், மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என் தலைவி சொல்லி இருக்கிறார்கள், மக்களுக்காக நான், மக்களுக்காக வேண்டாம், மக்களால் நான், மக்களுக்காக வேண்டாம். என்ன அழகான கருத்து. மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தலைவி என் தலைவி. ஜாதிக்காக இல்லை, மதத்திற்காக இல்லை. அந்த போட்டோம் போட்டோம்னா படிக்கிற என்ன நினைப்பான், என்னையா இவ்வளவு பெரிய அவனை அறியாமையே தன்னுடைய தலைவர் மீது அவனுக்கு ஒரு பிடிக்கும். இதெல்லாம் மறந்துடுறாங்க ஜனங்க. ஜனங்க மறந்துடுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டத்தை கொண்டு வந்தார், மறந்துடுறான். புரட்சி தலைவர் அம்மா நிறைய திட்டம் கொண்டு வந்தார், மறந்துடுறான். எடப்பாடியார் 11 மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் எந்த முதலமைச்சர் கொண்டு வந்தார்? ஒரு சாதாரண விவசாயி, விவசாய குடும்பத்துக்கு வந்து எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை. புரட்சித்தலைவர் வருகிறார், எல்லோருடைய சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக. முதலமைச்சராக பின்னாடி மத்திய அரசோடு தன் மாநிலத்துக்கு தேவையானவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக அவரோடு இணக்கமாக செயல்படுகிறார். இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் 11 மருத்துவக் கல்லூரிகளை அவரால் ஒரே ஆண்டில் கொண்டு வர முடிந்தது. அது மத்திய மாநிலத்துடைய நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. அதை வழியாக வாங்கிக் கொண்டார். இந்த கையாளர் முதலமைச்சர் எது செய்ய முடியும்? எதையாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார 4 வருஷத்துல எதுவுமே கொண்டு வரல. 3 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சு, 3,18,000 கோடி கடன் வாங்கிச்சு. அதான் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாமே இந்த களம், களம். இந்த களத்தில் நீங்க ராஜாக்கா சக்கரவர்த்தியா உங்களுடைய சிந்தனைகள் மூசிலேயே இருக்கணும். உங்களுடைய சிந்தனைகளுடைய தம்பி கொடுக்கணும் தெரியுமா? அதாவது எடப்பாடியார் 2026 அப்படி என்ன அர்த்தம்? 2026 தேர்தல் வந்தால் எடப்பாடியார் வெற்றி பெறுகிறார். ஷார்ட் 2026 எடப்பாடியார் அப்படி போடணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக எனக்கு கருத்து இல்லை. இது போன்ற அளவில் உங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை களத்திற்கு உங்கள் தேவைகளை முழுமையாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகம் உடனிருந்து எல்லா விதமான உதவிகளையும் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது. நீங்கள் கடுமையாக உழைத்து இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் எல்லோராலும் தகவல் தொழில்நுட்ப இளைஞர்கள் அவருடைய செயல்பாட்டில் தான் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது என்று நாங்கள் மனதார பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டுகளாக நீங்கள் வர வேண்டும். அப்படி வருகின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். இந்த இயக்கத்திற்கு உங்களுடைய தேவை முழுமையாக வேண்டியிருக்கிறது. எனவே உங்களை இந்த இயக்கத்திற்கு நீங்கள் தியாகம் செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேம் கொஞ்சம் அப்படி இல்லை.